Hello beautiful souls, welcome back with another video. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட most powerful and simple manifestation technique தான் ஷேர் பண்ண போறேன் for your glowing and beautiful skin. நீங்க ஏதாவது ஸ்கின் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல உங்க ஸ்கின் ஆல்ரெடி வந்து நல்லா இருக்கா? எல்லாத்துக்குமே வந்து இந்த மெத்தட் சூட்டபிளாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஸ்கின்ல ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஹீல் ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் உங்களோட ஸ்கின் வந்து ஆல்ரெடி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அது உனி வந்து க்ளோயிங்காக அண்ட் ரேடியண்ட்டாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த மெத்தட் நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்னிங் எந்திரிச்சோன்னே பண்ணணும். இந்த மெத்தட் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட கையை வந்து நல்லா ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணும்போது ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது நீங்கள் உங்களோட ஸ்கின் அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்கள். மை ஸ்கின் இஸ் க்ளோயிங் பியூட்டிஃபுல்லி. மை ஸ்கின் இஸ் யூத்ஃபுல் அண்ட் ரேடியண்ட். மை ஸ்கின் ஃபீல்ஸ் பேபி சாஃப்ட் அண்ட் ஹெல்தி. மை ஸ்கின் இஸ் பிகேமிங் மோர் அண்ட் மோர் பியூட்டிஃபுல் எவ்ரி டே. அஃபர்மேஷன் எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். எப்போ நீங்கள் உங்கள் கையை வந்து ரப் பண்ணுறீங்களோ அப்போ ஃபீல் பண்ணுங்கள் அந்த எனர்ஜியை. உங்களோட கையை வந்து நீங்கள் ரப் பண்ணிகிட்டே இருக்கும் போது அஃபர்மேஷன் சொல்கிறீங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். உங்களோட எனர்ஜி வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ உங்களோட எல்லா அஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையை வந்து ஜென்டலி உங்கள் ஃபேஸ் மேலே வைங்க. ஃபேஸில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணுங்கள் அந்த எனர்ஜி வந்து உங்களோட ஸ்கின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. உங்கள் ஸ்கின்னை வந்து ஹீல் பண்ணுது அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ அஃபர்மேஷன் வேணால் சொல்லலாம். உங்களுக்கு வேணும்னு அப்படின்னா 4 அஃபர்மேஷன் சொல்லலாம், 10 அஃபர்மேஷன் ஒரு 20 ஒரு 30 அஃபர்மேஷனுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. உங்களால் எவ்வளோ அஃபர்மேஷன் சொல்ல முடியுமோ நீங்கள் அவ்வளோ அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என் ஸ்கின்னில் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணக்கூடாது. உங்களோட ஸ்கின்னை பற்றி வந்து நீங்களே நெகட்டிவாக பேசாதீங்க. சப்போஸ் யாராவது வந்து உங்களோட ஸ்கின் பற்றி நெகட்டிவாக பேசினாலுமே அதை இக்னோர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு தெரியும் இது ஒர்க் ஆகிட்டுருக்கு, என்னோடய ஸ்கின் வந்து ரேடியண்ட்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு. நீங்கள் உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் ஹீல் பண்ணுறது உங்களோட ஓன் எனர்ஜி அண்ட் அஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஹீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். என் ஸ்கின் வந்து ஹீல் ஆகுமா, ஸ்கின்ல என்ன தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகும். பட் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். வித்தின் கொஞ்ச நாள்லேயே வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸில் சம் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணுவீங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் சிம்பிளான டெக்னிக் தான் இது. உங்களுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸை விட கம்மியாக தான் எடுத்துக்கும். நீங்கள் இது டெய்லி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் பியூட்டிஃபுல் சோல்ஸ். உங்களோட ஸ்கின் டே பை டே ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் மோர் ரேடியண்ட்டாக ஆகிட்டு இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இந்த க்ளோவை. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் டேக் கேர்.